நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நண்பர்களே, ஆண்டவர் நம்மை தேடி வந்து மீட்டெடுத்து தம்முடைய மந்தையில் மீண்டும் சேர்க்கின்றார். அதுபோல் ஆண்டவர் தேடி மீண்டெடுக்கின்ற அந்த சேவையில் நம்மையும் இணைக்கின்றார் அல்லவா? ஆண்டவர் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை, ஆண்டவர் வழி நடத்துகின்ற மேய்ப்பராய் எனக்கு இருக்கின்றார் என்று சங்கீதக்காரர் சொல்வார்ல, சங்கீதம் 23. அதே ஆண்டவர் தான் அவர் அந்த காலத்தில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் அப்படியே போக முடியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களை சமாதானத்தின் பாதையில் வழி நடத்துவதற்காக வந்திருக்கிறார் என்று சகரியா லூக்கா 1 பாடுவார் அல்லவா? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் இருளில் அந்த அடைப்பட்டு கிடக்கிற சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து மன நிறைவு மன அமைதியின் பாதையில் நம்மை வழி நடத்துகின்றார். அந்த ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தின் 10 முதல் 14 அடங்கியிருக்கிற வசனங்கள் மூலமாய் தொடர்ந்து நம்மோடு பேசுகின்றார். அவர் சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருக்குது, 100ல் 1 காணாமல் போனாலும் அந்த 99 ஆடையும் வனாந்தரத்தில் பத்திரமாக விட்டு காணாமற் போன அந்த ஒரு ஆடை தேடி கண்டுபிடிக்கும் அளவிற்கும் அவர் ஓய்வின்றி தேடிக்கொண்டிருப்பார் அல்லவா? தேடி கண்டெடுத்த பிறகு எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்று சொல்கிறார். ஒரு மனிதருக்காக தன்னுடைய சாயலிலே கூட்டு உறவிலே நிற்க குறிக்கோளுடன் அவர் பொறுப்பை செயல்படுத்த ஆண்டவர் படைத்த ஒரு மனிதர் தவறும் பொழுது ஆண்டவருக்கு சகிக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய விலை இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகின்ற கிரியத்தை விட மேலானது என்று அவர் சொல்கிறார். ஒருவேளை அவன் ஆடில்லை, மனுஷன் தானே திருப்பி வந்துக்கிடுவான்னு சொல்ல முடியல. சிலவங்க ஏமாற்றங்களினால், பயங்களினால், சந்தேகங்களினால், நடக்கிற நடைமுறைகளினால் வருகிற இடரல்களினால் சிறியருக்கு இடரல் கொடுக்காதீங்கன்னு சொல்லி முடித்த பிறகுதான் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லி அவர் யாருங்கிறதை தெளிவுபடுத்துகிறார் அல்லவா? அதனால் அவங்களுக்கு அமிழ்ந்து போய் வாழ்வில் நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் படுத்து விடுறாங்க. அவர்களை தேடி வருகிறார். நாம் கூட அந்த நிலையில் இருக்கலாம். தேடி வந்து கண்டு எடுத்து மீண்டும் சமூகத்தின் கூட்டுறவுகளுக்குள்ளால், விசுவாசிகளின் கூட்டுறவிற்குள் அவர் கொண்டு வருகிறார். சகேயு என்கிற ஒரு மனிதனை நம்ம லூக்கா 19 பார்க்குறோம் இல்லையா? சகேயு எல்லாராலும் இவன் அதிக வரியை வாங்குகிறான், இவர் தேவையில்லாதவர்களோடு கூட கொலாபரேட் பண்ணுறாரு, இவனும் சரிதான், இவனுடைய குடும்பமும் சரிதான், கணக்கில் எடுக்க முடியாது என்று தள்ளி விடுறாங்க. ஆனால் ஆண்டவர் கணக்கு போட்டு பார்க்கிற ஞானம் அல்ல அவருடைய ஞானம். அவர் இருதயங்களை பார்க்கின்றவர். அவருடைய இருதயத்தில் தெளிவாக தென்படுகிறது. இந்த சகேயு அநேகருடைய வசை சொற்களினால் அவர் காயப்படுத்தப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார். அவரை உள்ளத்தில் பார்க்கும் பொழுது எப்படியாவது இந்த வாழ்விலிருந்து விடுதலை வேண்டும், இயேசு மீட்பர் எனக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி நம்பிக்கை எதிர்பார்ப்போடு கூட அவர் எப்படியாவது இயேசுவை காணும். கூட்டத்தில் நிற்க முடியாது, மரத்தில் ஏறுகிறார், ஒளிந்திருந்து பார்க்கின்றார். ஆண்டவருடைய கண்களும் இருதயமும் அவருடைய இருதயத்தை சந்திக்கின்றன. சகேயுவே, நண்பனே, இறங்கி வா, உன் இல்லத்திலே நான் இன்றைக்கு தங்க வேண்டும் என்று சொல்கிறார். இவ்வளவு பெரிய நட்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதை பார்த்து அந்த உள்ளம் எங்கள் இசையும் பொழுது புதிய உள்ளமாக அவருடைய உள்ளம் மாறத் தொடங்குகிறது. அந்த மாற்றத்தின் பொழுதுதான் மனம் திரும்பி அவர் சொல்வார், இனிமேல் நான் இந்த ஆஸ்தியில் பாதியை இல்லாதவர்களுக்கு கொடுக்குறேன், என்னுடைய ஆட்டை ஏதாவது அதிகமாக வாங்கினேன்னா 4 மடங்காக கொடுக்கின்றேன் என்று சொல்வார். அப்பொழுது ஆண்டவர் சொல்வார், பாருங்கள் இந்த சந்திப்பில் நடந்தது என்று பாருங்கள். இவன் இஸ்ரவேலின் அவர் அந்த ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இந்த இஸ்ரவேலர்களை ஆண்டவருடைய அந்த தெரிந்து கொள்ளுதலில் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தில் ஒரு அந்த ஆபிரகாமின் மகனாக அவருடைய குடும்பமாய் இருக்கிறார்களே என்று அறிக்கையிடுகிறார். அந்த குடும்பத்திற்கே மீட்பு வந்தது. சகேயு
குடும்பத்தில் சந்தோஷத்தோடு ஒருங்கிணைக்கிறார். இந்த குடும்பம் சமூகத்தில் ஒன்றுபடுகிறது. மட்டுமல்ல, நாம் ஒருவேளை சமூகத்தில் ஒன்றிணைந்திருக்கலாம், சக விசுவாசிகளோடு கூட நாம் சேர்ந்திருக்கலாம், என்றாலும் தனிமையில் இருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் தனிமையில் கைவிடப்படுகிற கவனிப்பார் இல்லாத எவரையும் நாம் இருக்கிற இடத்திலேயே நம்மை சந்திக்கின்றார் இல்லையா? அன்றைக்கு யோவான் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் இனிமேல் நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் விடுவிப்பார் ரட்சிப்பார்னு பார்த்துட்டு இருந்தோம், அவரும் சிலுவையில் மரித்து விட்டார் என்று நம்பிக்கை இல்லாமல் எதிரிகளுக்கு, இயேசு சாமியை கொலை செய்தவர்களுக்கு இனிமேல் எங்களை பிடிப்பாங்க என்று பயந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகளின் உள்ளத்தில் இருக்கிற இந்த போராட்டங்களை ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நட்பிற்குரியவர், விடுவிக்கின்றவர்ங்கிறது தெரியும். என்றாலும் குழப்பங்கள் நடுவில் அந்த அடைபட்டிருக்கிற அந்த அறையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கடந்து வருகிறார். கடந்து வரும் பொழுது அவர்களை சந்தித்து அவர்கள் பார்க்குறாங்க, இந்த எங்களுக்காக பாடுபடுகிற அதே ஆண்டவர் வெற்றி தழும்புகளோடு நிற்கின்றார். அவர் மனதில் திடனாய் கொடுக்கிறவர், உலகை வென்றவர், வெற்றியை பகிர்கிறார் என்று சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்திலே ஒருவர் கூட்டத்தில் இருக்க முடியல, மறுபடியும் மீண்டும் இந்த கூட்டத்திலேயே மீண்டும் வருகிறார். அவருக்கு இன்னமும் சந்தேகம், இவர் தானா, இவரை நம்ப முடியுமா, வாக்குகளை நம்ப முடியுமாங்கிற சந்தேகங்கள் இருந்தன. சந்தேகத்தினால அப்படி உள்ளத்தில் அநேக இந்த காயங்கள், குழப்பங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நன்கு கவனிக்கின்றார். மறுபடியும் அந்த தோமா என்கிற ஆண்டோடைய சீடன் பிற சீடர்களோடு கூட அதே அறையில் வந்திருக்கிறாருங்கிறது ஆண்டவர் தெரியும். எல்லோரையும் ஆராய்ந்து திட்டமாய் தெளிவாய் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார் அல்லவா? ஆண்டவர் அறிந்து, நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். வருகிறார், தோமாவே நட்போடு கூட அழைக்கிறார். ஆதாரம் தேடுகிறவனை அவமானப்படுத்தலை, நானே உனக்கு ஆதாரமாக இருக்கிறேன் என்று சொல்லி காயங்களை காட்டுகின்றார். உன்னுடைய இருதயத்தின் வேதனை, அதில் இருக்கிற அந்த தவிப்பு, அங்கலாய்ப்பை என்னுடைய இதயத்தை தொட்டுப்பார், விழாவில் இருக்கிற காயத்தை பார் என்று சொல்லி காட்டி கொடுக்கிறார். அப்பொழுது இந்த தோமா, ஆண்டவரே நீர் என்னுடைய ஆண்டவர், தேவன் நீர், என்னை படைத்து பராமரிக்கின்ற ஆண்டவர், நீர் தான் என்னை மீட்கிறவர் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் இன்றைக்கு அவர் தோமா இந்தியா வரைக்கும் வந்தார். அவருடைய அந்த காணாமல் போன ஆட்டை தேடி எடுத்து மந்தையில் சேர்க்கிறவர், தனியாகவும் அதை செய்கிறார். தனிமையில் இருக்கிறவர்கள் கூட்டத்திலிருந்தும் தனியாக இருக்கின்ற தோமா அவருக்கு அந்த உதவி செய்ததுனால தான் இன்றைக்கு நான், நம்முடைய குடும்பம், எங்களுடைய குடும்பம், நாம் எல்லாரும் இந்த கண்டெடுக்கிற காணாமல் போன சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களை தேடும் ஆண்டோடைய சேவையில் அவருடைய சீடர்களாய் அவரை பின்பற்ற முடிகிறது அல்லவா? இன்றைக்கு கூட மனபாரத்தோடு கூட, வலியோடு கூட, வருத்தத்தோடு கூட, இழப்புகளின் நடுவில், உறவுகளின் விரிசல்களின் நடுவில், இல்லை என்றால் பொறுப்புகளின் அழுத்தத்தில், இல்லை என்ற வேறு என்ற கல்வி என்ற பல காரணங்களினால் நம்முடைய உள்ளம் சோர்ந்து போய் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற, ஆண்டவருடைய ஊழியக்காரங்க, சான்றிதழ் இருக்கிறோங்கிற இந்த கூட்டத்தில் இருந்தாலும் அப்படி காயத்தோடு இருக்கிற நம்மை ஆண்டவர் மீண்டும் காயங்களை கட்டி நம்மை தம்முடைய சேவையில் தொடரும்படி நம்மை பலப்படுத்துகின்றார் அல்லவா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அடிக்கடி மற்றவர்கள் எங்களை கவனிக்கல என்று சொல்லி உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறோம். சகிவை மாதிரி மறுபடியும் தேடி வருகின்ற, அரவணைக்கின்ற, நட்பை வெளிப்படுத்துகின்ற நண்பான்னு அழைத்து பேசுகிற குரலை கேட்கிறோம். சிறப்பாக உடைய வார்த்தைகளை திருப்பி பார்க்கும் பொழுது உடைய சத்தம் எங்களுடைய உள்ளத்தில் அன்போடு கூட துணிக்கிறது. சுவாமி, திருப்பி வருகிறோம். மீண்டும் உடைய இதயமும் எங்களுடைய இதயமும் இசைந்து செயல்படட்டும். எங்களை நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி மன்னிப்பை நீர் அறிவிப்பதனால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோலவே எங்களுடைய பல்வேறு சவால்களினால், தேவைகளினால்,
உள்ளத்தின் போராட்டங்கள், உறவுகளிலே, குடும்பத்திலே நடக்கிற அநேக பிரச்சனைகள், இழப்புகள், கண்ணீரின் அனுபவங்களின் நடுவிலே காயமுற்றிருக்கிற எங்களை தோமாவை சந்தித்து காயப்பட்ட கரங்களினால் தொட்டு உம்முடைய அந்த காயங்களுக்கு மேலாக வெட்டி தழும்புகள் இருப்பதை காட்டி எங்களுக்கு நீர் சமாதானத்தை கட்டளையிடுகிறதுனால் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. கூட்டத்திலிருந்து ஒதுங்கி விடாமல் கூட்டத்தில் இணைந்து நிற்கவும், கூட்டத்தில் இருக்கிற நாங்கள் ஒருவரை ஒதுக்கி விடாமல் பிறரோடு கூட கரங்கொடுத்து இசைந்து உம்முடைய சரீரத்தின் உறுப்புகளாய் உம்முடைய சரீரமாய் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய மந்தையில் இணைவதும் உம்மால் வழி நடத்தப்படுவதும் எவ்வளவு பெரிய கிருபை. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். நடத்தும், மகிமைப்படும். இயேசு மீட்பர் வழியாக மீண்டும் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.